வணக்கா ரிஷபராசி அன்பர்களே. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? பல வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்கள், சவால்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறி ஒரு ஜாக்பாட் வருஷத்தையே கொடுக்க போகுது. வாங்க அத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க. ஜோதிட ரீதியா சொல்லணும்னா இந்த வருஷம் உங்களுக்கு அப்படிதான் வர்ணிக்கப்படுது. நீங்க கேட்டது, மனசுல நெனைச்சது, ஏன் கேட்க மறந்து போன விஷயங்கள் கூட நடக்க போற அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் ரொம்ப பலமா வீச போகுது. சரி, இந்த வருஷத்துல என்னென்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பாத்திரலாம். உங்க ஜாக்பாட் வருஷம் எப்படி அமையுது, தொழில் வளர்ச்சி, பண வரவு, அப்புறம் காதல், கல்யாணம், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் பார்க்க போறோம். கூடவே சின்ன சின்ன எச்சரிக்கைகளும் உங்க வெற்றிக்கான வழிகளும் இருக்கு. வாங்க உள்ள போகலாம். கடந்த சில வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமும் மாறப்போற நேரம் வந்தாச்சு. கிரகங்களோட நிலை, குறிப்பா குருவும் சனியும் உங்களுக்கு ஒரு அசாதாரணமான அதிர்ஷ்டத்தையும் பிரம்மாண்டமான வெற்றியும் கொடுக்க தயாரா இருக்காங்க. இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இந்த விபரீத ராஜயோகம் தான். அதாவது 8 குரு பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெறதால நீங்க பட்ட கஷ்டங்கள், உங்க முயற்சிகள்ல இருந்த தடைகள் எல்லாமே இப்போ வெற்றிக்கு வழிவகுக்க போகுது. சிம்பிளா சொல்லணும்னா பணம், புகழ், சந்தோஷம்னு எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல சனி பகவான் இருக்கார். அவர் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போறார். அதோட குருவோட பார்வையும் சேரும்போது நீங்க தொட்டது எல்லாமே துலங்கும். உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூப்பரான காலகட்டம் இது. சரி, அடுத்து தொழில், வியாபாரம். இந்த வருஷம் உங்க கெரியர்ல ஒரு மிகப்பெரிய ஜம்ப் இருக்க போகுது. வேலையில அங்கீகாரம், பதவி உயர்வு, புது புது வாய்ப்புகள்னு எல்லாமே உங்களை தேடி வரும். இங்க பாருங்க, இது வெறும் உதாரணம் இல்ல. ஜோதிட கணக்குப்படி ரிஷபராசிக்காரங்களோட வியாபாரம் இந்த வருஷம் 2 மடங்கு கூட இல்ல, 3 மடங்கு, ஆமா ட்ரிப்பிள் மடங்கு வளர்ச்சி அடைய போகுது. உங்க தொழில் வாழ்க்கையில இது ஒரு விஸ்வரூப வளர்ச்சியா இருக்க போகுது. குறிப்பா நீங்க இந்த துறைகள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏஐ டெக்னாலஜி, ஆன்லைன் பிசினஸ், சினிமா, எழுத்து, இயக்கம்னு கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். இத்தனை நாளா அங்கீகாரத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு தாறுமாறான வெற்றி கிடைக்க போகுது. உங்க மனசுக்குள்ள ஒரு புது பிசினஸ் ஐடியா ஓடிட்டு இருக்கா? அதை எப்போ ஆரம்பிக்கலாம், எது சரியான நேரம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க, அதுக்கான பதில் அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. ஆமாங்க, வைகாசி மாசம் 18ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போறார். அந்த நேரம்தான் நீங்க புதுசா எந்த ஒரு முயற்சியும் தொடங்குறதுக்கு சரியான நேரம். இதுவரைக்கும் தயங்கி நின்னவங்க கூட தைரியமா ஒரு அடி எடுத்து வச்சு ஒரு தொழில் முனைவோரா ஜெயிக்க முடியும். அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம், பணம், சொத்து, திடீர் அதிர்ஷ்டம். இந்த வருஷம் உங்க பேங்க் பேலன்ஸை எப்படியெல்லாம் கூட்ட போறீங்கன்னு இப்ப பார்க்கலாம். இந்த தேதியெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளா விற்க முடியாம இருந்த சொத்தை விற்கவோ இல்ல புதுசா சொத்து வாங்கவோ பிளான் பண்ணீங்கன்னா ஜூலை மாசத்திலிருந்து நவம்பர் 12ஆம் தேதிக்குள்ள முடிச்சிருங்க. இந்த டைம்ல நீங்க கண்டிப்பா ஒரு நிலத்தையாவது ரிஜிஸ்டர் பண்ணுவீங்கன்னு கிரகங்கள் உறுதி கொடுக்குது. இந்த வருஷம் பணவரவுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. ஷேர் மார்க்கெட்ல இருந்து லாபம், திடீர்னு லாட்டரி மாதிரி அதிர்ஷ்டம், ரொம்ப நாளா வராம இருந்த பூர்வீக சொத்து கைக்கு வர்றது, ஏன் மாமனார் மாமியார் வழியில கூட சொத்துக்கள் வர வாய்ப்பு இருக்கு. பல வழிகள்ல செல்வம் உங்களை வந்து சேரும். தொழில், பணம்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பர்சனல் லைஃப், காதல், கல்யாணம், குடும்பம்னு இந்த வருஷம் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாக்குற மாதிரி தான் கல்யாண விஷயத்துல இதுவரைக்கும் இருந்த தடைகள், தயக்கங்கள், ரெட் சிக்னல் எல்லாமே இப்போ கிரீன் சிக்னலா மாறப்போகுது. குரு பகவானோட பார்வை உங்க 7ஆம் வீட்டு மேல விழறதால கல்யாணம் கைகூடி வர இது ரொம்ப சிறப்பான நேரம். காதல், திருமணத்தில் இருந்த பிரச்சனைகளும் சரியாகும். கல்யாணத்துக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கீங்களா? இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்க காத்திருப்புக்கு ஒரு சூப்பரான பரிசு கிடைக்க போகுது. நல்ல வசதியான, படிச்ச ஒரு வாழ்க்கை துணை அமையுற யோகம் பிரகாசமா இருக்கு. ஆமாங்க, குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்த தம்பதியினருக்கு இது ஒரு ரொம்ப சந்தோஷமான செய்தி. கிரகங்களோட அமைப்பு சாதகமா இருக்கிறதால எந்த மருத்துவ சிகிச்சையும் இல்லாம கூட குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம் இந்த வருஷம் இருக்கு. ஒருவேளை ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருந்தாலும் சில விஷயங்கள்ல மட்டும் நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த சின்ன சின்ன எச்சரிக்கைகளை நீங்க ஃபாலோ பண்ணா போதும், உங்க பயணம் இன்னும் ஸ்மூத்தா இருக்கும். முதல்ல உங்க ஆரோக்கியம். தொண்டை, கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். உடல் எடை கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்கு. அதனால கொலஸ்ட்ரால் விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. உங்க அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் தேவை. முக்கியமா வருஷத்தோட முதல் 5 மாசத்துக்கு பெரிய கடன்கள் எதுவும் வாங்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, இவ்ளோ நல்ல பலன்களை நாம முழுசா அனுபவிக்கவும் வர்ற சின்ன சின்ன தடைகளை தாண்டி ஜெயிக்கவும் உங்களுக்கு உதவ ஒரு சக்சஸ் டூல் கிட் இப்ப பார்க்கலாம். மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும்.
நரசிம்மர் வழிபாடு தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள், நோய் நொடியிலிருந்து உங்களை காப்பாத்தும். படிக்கட்டுகள் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போறது உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்தடுத்த படிகளுக்கு ஏறி போறத உறுதி செய்யும். இதுதான் இந்த வருஷத்துக்கான உங்க லக்கி நம்பர். முக்கியமான வேலைகளுக்கு போகும்போது இந்த நம்பரை உங்க இடது கையில எழுதிக்கிட்டு போங்க, இல்லனா ஒரு நோட்ல எழுதி பாக்கெட்ல வச்சுக்கோங்க. தினமும் இதை எழுதுறது உங்களுக்கே தெரியாம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்கும். ஸ்கை ப்ளூ கலரை அதிகமா பயன்படுத்துங்க. ஆண்கள் செக்ட் ஷர்ட்ஸ், அதாவது கட்டம் போட்ட ஷர்ட்டுகளை போடுறது உங்களுக்கான மதிப்பை கூட்டும். ரொம்ப சிம்பிளான பரிகாரம் என்னன்னா, அடிக்கடி படிக்கட்டுகள்ல ஏறி இறங்குங்க. எவ்வளவு ஸ்டெப்ஸ் ஏறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். இந்த வருஷம் ரிஷபராசிக்கு ஒரு ஜாக்பாட்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. வாய்ப்புகள் உங்க கதவை தட்டும்போது அதை கெட்டியா புடிச்சுக்க தயாரா இருங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கனவு, லட்சியம், அதை நோக்கி அடியை எடுத்து வைங்க. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.